வணக்கம் சகோதரா, வெல்கம் டு ஃபிஷிங் கிளிக்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மீனை பிடிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு கண்ட வகையை சார்ந்த மீன் தான். ரொம்ப நாள் கழித்து மீன் பிடிக்க போனாங்க, அப்போ மாட்டின மீனுங்க தான் இந்த மீன். இந்த மீனுடைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க சகோதரா. வாங்க சகோதரா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் பைக்கில் போயிட்டு இருக்கும்பொழுது சில தம்பிங்க தூண்டில் எடுத்து போயிட்டு இருந்தாங்களே. தம்பிங்களாம் எங்கடா போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, ஆனால் நாங்கள் பெரிய பெரிய கண்ட மீனை பிடிக்க போயிட்டுருக்கோண்ணா அப்படின்னு சொன்னானுங்க. சரி, நானும் நம்பி போய் பார்த்தேன். பார்க்கும்பொழுது இந்த சின்ன மீன் தாங்க மாட்டிச்சு. சரி, பிடிச்ச மீனை திரும்பவும் தண்ணியில் விட்டுட்டேன். அது ஏன் விட்டுட்டேன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சகோதரா. அதற்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தாங்க நான் வந்து தூண்டிலே போட்டேன். நம்ம யூஸ் பண்ணுற ராட் போல் ராட்னு சொல்லுவாங்க. இது டெக்கத்லான், அதாவது கேப்பர்லானுடைய போல் ராட் தான் இது. இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 to 900 வரும். நல்ல ராடுங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 kg கெப்பாசிட்டி உள்ள ராடு இது. டெட் லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 kg பிடிக்கலாம். பட் சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸை கான்ஃபிடெண்ட்டாக பிடிக்கலாங்க இதில். நானே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 kg கார் பிடிச்சிருக்கேங்க. அதாவது கண்ட மீன் வந்து 2 கிலோ சைஸ் உள்ள மீனை இதில் பிடிச்சிருக்கேன். ஃபைட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் நல்ல ஃபைட்டு, அதாவது சின்ன மீன் நல்ல ஃபைட்டு வேணும் அப்படின்னா இந்த ராடை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஒன்று மட்டும் சகோதரா, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த கடவுளுக்காக தியாகம் பண்ணும் பொழுது கடவுள் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து வெற்றி பெற செய்வார் சகோதரா லைஃப்பில். அதன்படியாக தான் எங்களுக்கு யூத் ரிட்ரீட் நடந்தது. அதில் நம்ம ஃபிஷ்ஷிங்கெல்லாம் நான் விட்டுட்டு கடவுளுக்காக நான் போகும்போது அதில் நானும் எங்களுடைய டீமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ண சகோதரா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால தான் என்னால் ஃபிஷ்ஷிங் வீடியோஸ் போட முடியல. எல்லாம் கேட்டாங்க, ஏன் ஃபிஷ்ஷிங் வீடியோஸ் நீங்கள் போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபிஷ்ஷிங் போகாதனால ஃபிஷ்ஷிங் வீடியோஸ் என்னால் போட முடியல சகோதரா. ரொம்ப நாள் கழித்து வந்த ஃபிஷ்ஷிங் தான் இந்த ஸ்பாட்டு. நம்ம மீன் பிடிக்கும் பொழுது யாரும் வீடியோ எடுக்க பசங்க இல்லைங்க. அதனால் நான் என்ன செஞ்சேன்னா கொஞ்சம் மீனை பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பசங்க இருக்கும்பொழுது தம்பிங்களா கொஞ்சம் வீடியோ எடுங்கப்பா அண்ணனுக்குன்னு சொல்லும்பொழுது அப்போது வந்து தம்பிங்க வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் நான் தூண்டில் போட்ட வீடியோ தான் இந்த ஷார்ட் வீடியோ. பட் எனக்கு நான் வீடியோ எடுக்கும் பொழுது எந்த ஒரு மீனுமே எனக்கு வந்து மாட்டலை. கடைசியாக பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஒரு 1 hour இருக்குங்க நான் பிடிச்சி. ஸோ 1 hourல இவ்வளோ மீன் பிடிச்சோம். ஒரு 12 ஆச்சு இருக்கும். சொல்கிறேன் நான் சைஸ் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது சைஸ்லாம். இன்னைக்கு நாங்கள் சமையல் பார்த்து வீடியோ போகிறோம். சாரி, சரியான கட்னா பண்ணியிருக்கோம். ஏன் தெரியுமா, மீன் மொத்தமாக இல்லை தெரியாது. நான் தான் லக்கியே கிடையாது. கட்டினேன் அங்கே இருக்குது பாருங்க, துள்ளுது. வீடியோ மட்டும் எடுத்தேன். சரி சோதரா, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைய பொழுது நன்றாக போச்சு அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா எதற்காக நான் வந்து பிடிச்ச மீனை விட்டேன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தான் நம்ம வந்து மீனை பிடிக்க முடியும். அப்படி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பிடிச்ச 1 hourல பிடிச்ச மீன் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் சகோதரா. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய ஃபிஷ்ஷிங் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து இதுக்கப்புறமும் வரும். நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபருக்காகவே நிறைய கிவ் அவே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதுங்க. நன்றி, வணக்கம் சகோதரா.